பாம்பு நிறைய இருக்கு. 2.5 கிலோமீட்டர் அனிமல்ஸ் நிறைய இறங்குது. இந்த பாம்பை பற்றி சொல்லவே இல்லை. தண்ணி பாட்டிலுக்கு 200 ரூபா வாங்குது. சரியா ஆக்சுவலி ஹலோ கைஸ், வெல்கம் டு கேகே கேமராக்காரன். நம்ம ட்ரைம் ஷோரூம்லேருந்து ரைடுக்கு வந்திருக்கிறோம். ஸோ இந்த ரைடு வந்து வாழவந்தோல வாட்டர் ஃபால்ஸ் வந்திருக்கு. இங்கே பாருங்கள். ஸோ வாழவந்தோல் வாட்டர் ஃபால்ஸு ஃபஸ்ட்டு நம்ம செக் போஸ்ட் அங்கே இருக்குது. ஒரு 500 மீட்டர் முன்னாடி அங்கேயே டிக்கெட் எடுக்கிறோம். டிக்கெட் ஆக்சுவலாக வந்து கூகுள் எல்லாம் போட்டது 150 டிக்கெட் போட்டிருந்தாங்க. ஆனால் 200 ரூபா டிக்கெட்டு. 200 டிக்கெட் எடுத்து போனோம். பார்க்கிங் அமௌண்ட் வாங்கியிருந்தாங்களா? பார்க்கிங் ஃபீஸு கிடையாது. இங்கே வண்டி நிற்கிது, நம்ம பைக் அந்த பக்கம் நிற்கிது. ஸோ இங்கே பார்க்கிங் ஃபீஸ் எதுவும் கிடையாது. பிளாஸ்டிக் பாட்டில் அதை கொண்டு வந்தீங்கன்னா அதுக்கு மட்டும் சார்ஜஸ் உண்டு. அதை நீங்கள் கொடுத்துட்டு பே பண்ணிட்டு போனிருக்கோம். திருப்பி பாட்டில் திருப்பி கொண்டு அந்த காசை வாங்கணும். ஸோ அந்த மாதிரி தான் நடைமுறைகள். ஸோ இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் ஒரு 500 மீட்டர் விட்டு ஒவ்வொரு கைடு இருப்பாங்க. அவங்க கைட் பண்ணுவாங்க. உள்ளே இறங்கி போவாங்க. எங்கேயுமே அது வந்து சேஃப்டி கிடையாதுன்னு சொல்கிறாங்க. நல்லா மழை பெய்யும் சொல்கிறாங்க. ஸோ பார்த்துக்கோங்க. அண்ட் ரத்தம் ஒரு அட்டை மெயினாக இருக்கும். ஸோ அதை மட்டும் கவனிச்சுடுங்க. பக்கத்துலாம் பொன்முடியில் நம்ம அந்த மீன்முட்டி வாட்டர் ஃபால்ஸ் போயிருந்தாரு. அதே மாதிரி கைடு அங்கங்கே நிற்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் இருக்கும் போல இருக்குது. ஒரு 2 கிலோமீட்டர் வாக்கு. அப்படியே வாங்க. தண்ணி மறக்காமல் கொண்டாங்க. ரெயின் கோட்டு கொண்டாங்க. ஏன்னா அடிக்கடி இங்கே மழை பெய்யுமா. சரியா? என்னண்ணா உப்பா? உப்பு மெயினாக கொண்டாங்க. எல்லோரும் உப்பு சானிடைசர் தான் கொண்டாங்க. அந்த காலில் நீங்கள் தடை விட்டிங்கன்னா அந்த அட்டை ஒட்டாது. சரிங்களா? ஸோ உப்பு முடிஞ்சால் கொண்டாங்க. இல்லை சானிடைசர் கொண்டாதானே ஒரு செயலை அட்டை ஒட்டாது. ஸோ ரைடு தொடங்குது. போவோம். ஹைக்கிங் வாங்க. ஆர்கனைசர் போதுமா? ஆர்கனைசர் ஜென்ன போதும் இல்லை? போதும். கோஆர்டினேட்டர் சீனியர் ரைடர். செடியில் மரத்தில் ஈரமான இடத்துல எல்லாத்துக்கும் காட்டுக்குள் ஒரு பயணம். இன்னும் 2 கிலோமீட்டர் இருக்குது. 2 கிலோமீட்டர் ஒரு 1/2 கிலோமீட்டர் தான் நடந்துருக்கும். இன்னும் 2 கிலோமீட்டர் நடக்க வேண்டியிருக்கு. அப்போ 2 கிலோமீட்டர் மொத்தமே 2 கிலோமீட்டர் சொல்கிறதெல்லாம் போய் மொத்தம் 2.5 கிலோமீட்டர் வருது. இப்போயே கொஞ்சம் டயர்ட் ஆகிடுச்சு. நடப்போம், பிரச்சனை இல்லை, பார்ப்போம். காத்துட்டு இருக்குல்ல பாட்டு பாடம் எப்படி? என்ன பாட்டு பாடுறாங்க? பாறை பின்னாடி என்ன? இந்த மழை இல்லை. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. பக்கத்தில் வந்துட்டு நினைக்கிறேன்.
ஆகாயம் உண்டு. இந்த இடத்துல ஒரு அம்மிங் ஒன்று பண்ணணும். இந்த வழி தான் போனோம். கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறோம். இப்போ நடக்க முடியல. அங்கே ஒரு ஆள் இருக்கிறாரு, அவர் அதையும் நடக்க முடியல. ஸோ வெயிட் பண்ணிட்டுருக்கிறோம். அவங்க வந்து கிளம்புவோம். நம்ம ஆட்கள் எதுவும் காணல. ஆனால் இப்போ தண்ணி அதிகம் மேலே அலோவ் பண்ணலையா? அது தெரியாதா பின்ன? போங்க போங்க. ஓகே, ஃபால்ஸை குளிச்சாச்சு, இறங்கிட்டு இருக்கிறோம். செம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. சம்பவம் என்னவென்றால் கோப்ரோவை தண்ணிக்குள்ள முக்கிறேன். கோப்ரோ மொத்தம் தண்ணியாக இருக்குது. பேட்டரியை கலத்துறேன். உள்ள வந்து அப்படி தண்ணியாக இது ஆன் பண்ண ட்ரை பண்ணேன். நான் நினச்சேன் ஏதோ பேட்டரி வீக் ஆகி ஆஃப் ஆகிடுச்சுன்னு நினச்சேன். ஆனால் சம்பவம் தண்ணி உள்ள இருந்துச்சு. கோப்ரோவோட சீலிங் சரியில்லை. அந்த கோப்ரோட சீலிங் சரியில்லை. பேட்டரி கலத்துல உள்ள சூடாக தண்ணி வந்துட்டு இருந்து எனக்கு ஒரு சர்வீஸாக பண்ணணும். ஸோ அது வீடியோஸ் எல்லாம் கிடச்சி பண்ணேன்னா அந்த வீடியோ போடுவேன். இல்லைன்னா அந்த வீடியோ போட மாட்டேன். சரிங்களா? இந்த ரைடை நான் வீடியோ போடுறதில்ல. இப்போ இறங்கிட்டு இருக்கிறோம். இங்கே வந்தீங்கன்னா பாம்பு நிறைய இருக்கும், அது மட்டும் பார்த்துவோங்க. டைமிங் சொல்கிறேன்னா மார்னிங் 8:30-9 மணிக்கெல்லாம் கேட் ஓப்பன் பண்ணிடுவாங்க. 1:30க்கு டிக்கெட்டு ஃப்ரண்ட்லேயே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அலோடு கிடையாது. ஒரு 3:30 ஆகும்போது இங்கேருந்து வெளியே போயிடணும் எல்லாருமே. இப்போ ஒரு 2 மணி ஆயிடுச்சு. நாங்கள் 1:30க்கு, ஆமாம் 1:30 எல்லாத்துலேயே வெளியே இறங்கிட்டோம். நடந்து வந்துட்டுருக்கோம். அந்தவே போயிட்டே இருக்கிறோம். ஸோ இங்கேருந்து கிலோமீட்டர் மொத்தம் எவ்வளோன்னா, அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு 2.5 கிலோமீட்டர், 2.6 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட வருது. 2.5 கிலோமீட்டர் வருது. டிக்கெட்டு 200 ரூபா. மறந்துடாங்க, டிக்கெட்டு 200 ரூபா ஒரு ஆளுக்கு. ஒரு கேங்காக வந்துச்சுன்னா அப்படிலாம் கிடையாது. நான் முதல்ல நினச்சி எப்படி நினச்சேன்னா, 10 பேருக்கு ஒரு கார்டு இருப்பாங்க, தனியாக ஒரு கார்டு கூட வருவாங்க, அதுக்கு வந்து 1500 ரூபா அந்த மாதிரி நினச்சேன். ஆனால் அப்படி கிடையாது. அப்படி தான் நிறைய பேர் போட்டிருந்தாங்க. ஆனால் அப்படி கிடையாது. ஒரு டிக்கெட் 200 ரூபா வச்சு இது பண்ணுறாங்க. கார்டு வந்து அங்கங்கே ஒரு 500 மீட்ரு தள்ளி நிற்கிறாங்க. நான் வரும்போது ஒரு 4 கார்டு நின்றுருப்பாங்க நினைக்கிறேன். தெரிஞ்சு 3-4 கார்டு நின்றுருப்பாங்க. கார்டுனா இங்கே உள்ளவங்க தான், மக்கள் தான். அனிமல்ஸ் நிறைய இறங்குது. ஆனால் அவங்க அனிமல்ஸ் இறங்குது, கரடி இறங்கும், யானை இறங்கும், சிறுத்தை இறங்கும்லாம் சொன்னாங்க. அந்த பாம்பை பற்றி சொல்லவே இல்லை. நான் ஒரு பாம்பு பார்த்தேன். ஃப்ரெண்டில் வேறு பையன் போனால் அவன் 2 இன்னொரு பாம்பு பார்த்து 2 பாம்பு பார்த்துருக்கோம். ஒரு பாம்பு இலை மாதிரி அப்படியே இருந்துச்சு. அந்த பாம்பை நாங்கள் ஜம்ப் பண்ணி எடுத்து நாங்கள் தப்பிச்சு போயிட்டோம். இன்னொரு பாம்பு அவன் வீடியோ எடுத்துருக்கேன். நான் வீடியோ தான் போட முடியாதுனால, ஏன்னா நான் அந்த வீடியோ அதை பார்க்க முடியல. இந்த பாம்பு பார்த்து தெரிச்சுட்டேன். ரைஸ் அந்த வீடியோ நான் போட மாட்டேன், கிளம்பலாங்க. ஸோ வரும்போது பார்த்துவாங்க. டைமிங்கை நோட் பண்ணிட்டீங்களா? இவ்வளோ ஒரு டிக்கெட் நோட் பண்ணிட்டீங்களா? ஸோ அதுக்கு தக்கன கொண்டு வாங்க. இங்கே உள்ள கடைகளே கிடையாது. தண்ணி மறக்காமல் கொண்டாங்க. தண்ணி பாட்டிலுக்கு 200 ரூபா வாங்குறாங்க. ஒரு பாட்டில் தண்ணி பாட்டில் நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா 200 ரூபா.
அதை வெளியே கொண்டு போனீங்கன்னா மட்டும் அந்த பாட்டிலை ரிட்டர்ன் பண்ணுறாங்க. சாரி, அந்த பாட்டிலுக்கு அந்த காசை ரிட்டர்ன் பண்ணுறாங்க. அதுக்கு பில் போட்டு வந்துடுவாங்க. அந்த பில்லை தொலைச்சிட்டாங்க. உள்ளே வரும்போது மழை பெஞ்சுன்னா அந்த பில் வந்து கோந்துடும். அதனால் அதை பார்த்துக்கோங்க. சரிங்களா? சரி, இன்ஃபர்மேஷன் நான் சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏதாவது பேலன்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இங்கே உள்ள நம்பர் இருக்குது. நம்பர் வந்து இங்கே தண்ணி இருக்குமா, அலவுட் இருக்கா, அப்புறம் மழை இருந்துச்சுன்னா அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதுக்காக நீங்கள் ஒருத்தங்களை நம்பரை வாங்கி வச்சுருக்கு. அந்த நம்பரை கீழே போடுறேன். டீட்டெயில்ஸ் வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். சரிங்களா? நோட் பண்ணிக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்களை தெரிஞ்சிருக்கும். பாதி நேரம் பார்த்துட்டு போகிறீங்கன்னா இந்த விஷயங்களை தெரிஞ்சிருக்கா? சரியா? சரி, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அடுத்த ரைடு ட்ரைம் ஷோரூம்லேருந்து அடுத்த வீடியோ கண்டிப்பாக வரும். மாதம் ஒரு வீடியோ ட்ரைம் ஷோரூம் போட்டு இருப்போம். மற்றபடி வீடியோ அடிக்கிறங்கிறதெல்லாம் போட்டுகிட்டே இருப்போம். நிறைய வந்துட்டு தான் இருக்கும். சீதான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நிறைய ஹைடன் பிளேஸ் நம்ம இதில் இருக்குது. பார்த்துக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். சரிங்களா? அப்போ டாட்டா, பை பை.